வடக்கு அரசியல்வாதிகளுக்கும் ரணிலின் நிலைமை ஆளும் கட்சியின் பகிரங்க எச்சரிக்கை. ரணிலை அடுத்து மகிந்த கைது, அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. ரணிலுக்கு அளிக்கப்பட்ட சித்திரவதை, அசாது சாலியின் பகிரங்க தகவல். ரணிலை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், வெளிநாட்டிலிருந்து வந்த அவசர கோரிக்கை. ரணிலின் விளக்கமறியல், எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்பில் நாமல் விளக்கம். மீண்டும் தூசுதட்ட படம், லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை விவகாரம். ஜெனீவாவிற்கு செல்லும் ரணில், சிகிச்சைகள் தீவிரம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு மறைமுகமாக உள ரீதியிலான சித்திரவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் ஆசாத் சாலி குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க கடந்த 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக முன்னிலையாக்கிய நிலையில் கைது செய்யப்பட்டார். இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 22ஆம் தேதி காலை விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி இரவு 10 மணியளவிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டு வெலிக்கடை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில் அன்றைய தினம் அவர் உணவு மற்றும் நேரின்றி அதிக நேரம் இருந்ததாகவும் அதனால் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒரு ஒழுக்கமான அரசியல்வாதி. அவர் எங்கு இருந்தாலும் 12:30 மணியளவில் உணவுக்காக வீட்டிற்கு சென்று விடுவார். வேறு எங்கும் வெளியிடங்களிலும் அவர் உணவு உட்கொள்ள மாட்டார். அவ்வாறு பழக்கப்பட்ட ஒரு நபருக்கு உணவு நீர் எதுவும் இல்லை என்றால் அவரின் மனநிலை எவ்வாறு மோசமாக இருந்திருக்கும். எனவே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இவருக்கு உள ரீதியிலான சித்திரவதையை கொடுத்து அவரின் உடல்நிலையை இந்த அளவுக்கு மோசமடைய செய்துள்ளார்கள் என்பதை நாங்கள் பகிரங்கமாக கூறுகின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை போலவே ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் வாழ்விலும் வசந்தம் பிறக்கும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதன்போது அவர் மேலும் கூறியதாவது, ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது, அவர் மீது கை வைக்க முடியாது. அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர், நரித்தனமானவர், அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என எதிரணியை கூறியிருந்தனர். இந்த நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சேக்கள் ஆட்டம் கட்டுள்ளனர். நாட்டுக்கு தேங்கு இழப்பு ஏற்படுத்தியது ரணிலா ராஜபக்சவா என்பது எமக்கு முக்கியமல்ல. எவராக இருந்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனக்குரிய கடமையை செய்யும். ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் வாழ்விலும் வசந்தம் பிறக்கும் என நினைக்கின்றோம். மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும். இந்த நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார். தையிட்டி விகாரை பிரச்சனையும் தீர்க்கப்படும். வடக்குக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் சில அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்து வருகின்றனர். அவர்கள் பற்றியும் எனக்கு தெரியும். அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதியின் கைது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லையா? அதன் மூலமே சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வழங்கிய பதிலாவது, நாங்கள் ஒன்று சேருவதற்கு யாரும் சிறை செல்ல வேண்டிய அவசியமில்லை. அது ஜேவிபியின் நிலைப்பாடாகும். அவர்கள் ஒன்று சேருவதற்கு தான் போராட்டம் வேண்டும். அவர்கள் ஒன்று சேருவதற்கு தீ வைக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தற்பொழுது செயல்படுவது தங்களது கட்சிகளின் சுயநலனுக்காக அல்ல, மாறாக நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்காகும். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்று சொல்லப்படுவது போல நண்பர் யார் எதிரி யார் என்பதை நினைத்து பார்க்க முடியாது. 2005ஆம் ஆண்டில் நாம் ஜேவிபியின் நண்பர்கள், 2015இல் ரணில் ஜேவிபியின் நண்பர், 2022இல் நாம் ரணிலின் நண்பர், 2025இல் ரணில் ஜேவிபிக்கு எதிரியாகியுள்ளார். மக்களே யார் நண்பர் யார் பகைவர் என்ற குழப்பத்தில் உள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்யும் திட்டம் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கைது செய்யப்படலாம் என்ற ஊகங்கள் வெளியாகி வருகின்றன. இதுகுறித்து கேள்விக்கு பதிலளித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால யாரையும் கைது செய்ய எந்த முயற்சியும் இல்லை, அது எங்கள் நோக்கமும் அல்ல. கடந்த காலத்தில் செய்யப்பட்ட குற்றங்களை மட்டுமே அரசாங்கம் விசாரித்து வருகின்றது. குற்றப்புலனாய்வு பிரிவு, நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு, இணைய குற்றப்பிரிவுகள் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு போன்ற சுயாதீன அமைப்புகளால் விசாரணைகள் பாரபட்சமின்றி அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் நடத்தப்படுகின்றன. அந்த நபர் முன்னாள் ஜனாதிபதியா, அமைச்சரா, பிரதி அமைச்சரா, நாடாளுமன்ற உறுப்பினரா அல்லது ஒரு சாதாரண நபரா என்பது ஒரு பொருட்டல்ல. ஒரு குற்றம் நடந்திருந்தால் அவர்கள் பதிலளிக்க வேண்டிய ரகம். அவர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்குமாறு நோர்வேயின் முன்னாள் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் எரிக் சாய்ஹெய்ம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில், நான் இலங்கையிலும் தென்னாசியாவிலும் உலகம் முழுவதிலும் உள்ள தலைவர்களுடன் இணைந்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்குமாறு கூறுகின்றேன். அவரது கைது அவர் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடும் என்பதில் நாங்கள் அனைவரும் கவலைப்படுகின்றோம். 2022 ஆண்டு இலங்கை பொருளாதார அரசியல் ரீதியாக மிக கடுமையான நெருக்கடியில் சிக்கிய போது நாட்டை காப்பாற்ற முன்வந்தவர் ரணில் தான். ரணில் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எந்த அடிப்படையுமற்றவையாகும். அவை உண்மையென கூட கருதினாலும் ஐரோப்பாவில் அவை குற்றமாகவும் கூடாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாத நடத்தையாகவும் கருதப்படாது. இலங்கை அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிக்கு நான் முழுமையாக ஆதரிக்கின்றேன். ஆனால் தயவு செய்து உண்மையான பிரச்சினைகளில் கவனம் செலுத்துங்கள் என்று அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு மேலதிகமாக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 2009 ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ரத்மலானையில் சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டார். தனது காரில் அலுவலகம் நோக்கி பயணித்த போது அவர் கொலை செய்யப்பட்டார். ஊடகவியலாளர் கேத் நொயர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்ட அதிபருக்கு அனுப்பி வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்யும் திட்டம் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கைது செய்யப்படலாம் என்ற ஊகங்கள் வெளியாகி வருகின்றன. இதுகுறித்து கேள்விக்கு பதிலளித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால யாரையும் கைது செய்ய எந்த முயற்சியும் இல்லை,